நாம் வாழ்ந்து வருகிற இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு மிக 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 அவசியமானது என்ன என்று கேட்டால் அதில் முதன்மையானது எது என்று சொல்லுவீர்கள்? காற்று. சந்தோஷம். இரண்டாவது தண்ணீர். மூன்றாவது உணவு. வெளிச்சம் ரொம்ப அவசியம். லைட், வெளிச்சம். காற்று எவ்வளவு முக்கியமோ, தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ, அதே போல் வெளிச்சம் மிக மிக முக்கியம். வெளிச்சம் இல்லாமல் வாழ முடியுமா நம்மால்? நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ மணி 12 போகுது, எல்லாம் இருட்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இருள் இருந்தால் அந்த இடத்துல எந்த உயிரும் வாழ முடியாது. ஆகவே நம் உயிர் வாழ்வதற்கு மிக மிக முக்கியமான அத்தியாவசியமான காரியங்களிலே 3இல் 1 வெளிச்சம். குறிப்பாக இந்த வெளிச்சத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தான் வெளிச்சம் ஆரம்பிக்குது. கர்த்தராகிய தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ அந்த ஆதியாகமம் 1:3 தான் வெளிச்சம் உருவாகுது. அதுக்கு முன்னால் அப்போ இருள் இருந்துச்சா? இல்லை, வெளிச்சம் இருந்துச்சு. அவரே வெளிச்சமாக இருந்தார். அந்த அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது வெளிச்சம் நல்லது என்று கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் வேறு வேறாக பிரிக்கிறார். வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிடுகிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சரி, இந்த வெளிச்சம் கொடுக்கும்படியாக பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சூரியனுக்கு இந்த பூமியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்கும்? யார் சொல்லுவாங்க? இந்த பூமியிலிருந்து சூரியனுக்கு எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்கும்? சரி, கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டர். சுமார் 15 கோடி கிலோமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 கோடி கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் சூரியன் இருக்கு. சூரிய வெளிச்சம் பூமிக்கு வந்து சேர எவ்வளோ நேரம் ஆகுது? 8.22 வினாடிகள். 8.22 வினாடிகளுக்குள்ள சூரிய வெளிச்சம் அங்கிருந்து பூமிக்கு வந்தது. கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டருக்கு அங்கிட்டுல இருந்து 8 வினாடிகளில் பூமிக்கு வந்துடுது வெளிச்சம். அப்போ வெளிச்சம் எவ்வளோ வேகமானது தெரியுங்களா? சரி, இது எதுக்கு ஒரு சின்ன ஒரு தகவல் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 150 மில்லியன் கிலோமீட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்ட 15 கோடி கிலோமீட்டர். அதை நீங்கள் குறித்து வைக்கணும், குறித்து வச்சுக்கலாம். சரி, அப்போது நாம் வாழுகிற இந்த பூமியில், இந்த பூமி உட்பட எல்லா கோள்களுக்கும் எல்லா விதமான அசையும் அசையா கோள்கள் உண்டு. இவைகள் எல்லாவற்றிற்கும் வெளிச்சம்தான் அவசியம். நீங்கள் காற்று எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியுங்களா? பூமியிலேருந்து காற்று எவ்வளோ தூரத்தில் இருக்குது? சுவாச காற்று 3 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்குது. அதிகபட்சம் 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஆக்சிஜன் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சம் தூரம் மேலே போக 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 ஆக்சிஜன் குறையும், சுவாச காற்று கம்மியாகும். கிட்டத்தட்ட கீழேருந்து பூமியிலிருந்து 5 கிலோமீட்டர், 3லேருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் காற்று இருக்கிற இடம். அதுக்கு மேலே இருக்கிற காற்று அது வெப்ப காற்று, அது வேறு விதமான காற்று. சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய ஹைட்ரஜன், ஹீலியம், இந்த காற்றுகள். அதுக்கு மேலே மேலே போக போக காற்று இல்லாமலே போயிடும், காற்றே இருக்காது. அப்போ காற்று இல்லாத பகுதி. அப்போ நாம் ஆளக்கூடிய இந்த பூமி, இந்த கேலக்ஸி ஆனது, இந்த பால்வெளி மண்டலமானது, இந்த அண்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பால்வெளி மண்டலம், இந்த கேலக்ஸி கிட்டத்தட்ட சூரிய குடும்பம் என்றுதான் சொல்லப்படுகிறது. நாம் எந்த குடும்பத்தில் இருக்கிறோம்? அப்போ சூரிய குடும்பம் ஏன்னு சொல்கிறாங்கன்னா, சூரியனை மையமாக வைத்து இந்த பூமியும் மற்ற எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. என்ன மறைமுகமாக என்ன சொல்கிறேன்னா, வெளிச்சம் இல்லாமல் உலகம் இல்லை. அல்லேலூயா. அப்போ வெளிச்சம் இல்லாத உலகம் இல்லை என்று வேதமும் நமக்கு சொல்லுகிறது. ஏன் இதை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறதுன்னு சொன்னால், மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சகல வஸ்துகளுக்கும் வெளிச்சம் மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகையினால சகலத்தையும் சிருஷ்டித்தவராகிய தேவனாகிய கர்த்தர் முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். முதல்ல எல்லாம் உண்டாக்கணும்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் வெளிச்சம் இருந்தால் தான், அதுதான் அடிப்படை. அப்போ வெளிச்சத்திலிருந்து தான் மற்றவைகள் உருவாக முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நான் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த உலகமெல்லாம் இருளாகவே இருந்துச்சுன்னா உலகம் எப்படி இருந்திருக்கும்? ஆரம்பத்திலிருந்து வெளிச்சமே இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? எந்த உயிரினமும் இருந்திருக்காது.
எக்ஸாக்ட்லி கரெக்ட், சரியான பதில். வெளிச்சம் இல்லைன்னா எந்த உயிருமே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முந்தைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பாங்க, அது இருட்டறை தண்டனைன்னே சொல்லுவாங்க. மிகப்பெரிய குற்றம் செய்தவர்களை இருட்டான அறையில் போய் அடைச்சி வச்சிருவாங்க. நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, ஆனால் இருட்டாவே இருக்கும். இவன் எங்கே உட்காந்துருக்கான்னு தெரியாது, முன்னால் என்ன செவுரு இருக்குது, எங்கே ஜன்னல் இருக்குது, எங்கே கதவு இருக்குது, எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். இப்படியே ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், ஒரு வாரம் இருக்கலாம். ஒரு வாரத்துக்கு மேலே போகும்போது மனசு பேதலிச்சு போயிடும். அப்படியே எங்கே இருக்கிறோம் தடவை தடவை எங்கே போனாலும் இருட்டாக தான் இருக்குங்க. கை நீட்டிகிட்டே தான் போகணும், செவுரு இருக்கா இல்லையான்னு. ஆனால் எங்கேயுமே இருக்காது, செவுரு கூட இருக்காது. அப்படியே அவன் நாள் கணக்கா மாசக்கணக்கா அப்படியே இருட்டுக்குள்ளே இருந்து புத்தி மாறாட்டமாகி பைத்தியம் பிடிச்சு அவன் அப்படியே அதுலேயே செத்து போயிடுவான். காரணம் என்ன தெரியுங்களா? வெளிச்சம் இல்லாதபடினால. வெளிச்சம் இருந்தாக்க நீங்கள் பழைய கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிலா வெளிச்சத்தை பார்த்துட்டு நைட்டு பூரா குளிர தண்ணி நின்ன கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீ எப்படிடா நின்ன அப்படின்னா, வெளிச்சத்தை பார்த்துட்டு நின்றுட்டேன் அப்படின்னு. வெளிச்சம் இருந்தால் ஒரு தைரியம் வரும், வெளிச்சம் இருக்குது அப்படின்னு. இருட்டுக்குள்ளே நின்றுட்டு இருந்தா பயந்தே சாக வேண்டியதுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அதனால இது ஒரு மனோவியாதியை கொடுக்கும். இருள் என்பது மனவியாதியை கொடுக்கக்கூடிய ஒன்று, ஆனால் வெளிச்சம் தான் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. இப்போ வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். புறம்பான இருள் என்ன இருக்கும்? இருட்டில் என்ன இருக்கும்? மொத்தமாக சேர்த்து ஒரு கூட்டமாக இருட்டுக்குள்ளே போட்டாச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. பற்கடிப்பு போய் உங்க கூட சேர்ந்து இங்கே வந்துட்டேன் பார், உங்க கூட சேர்ந்து நானும் கேட்டேன் பாருன்ட்டு பற்கடிப்பும் அழுகையும் போராட்டமும் தான் இருக்கும். அதுதான் புறம்பான இருள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக பிரயோஜனமற்றவர்களை, கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களை அந்த புறமான இருளில் போட்டுருவாங்களாம். அங்கே வெளிச்சம் இருக்காது. இப்போவே நீங்கள் பிழைச்சிக்கங்க, இப்போவே தப்பிச்சுக்கங்க. ஆண்டவரே, அந்த இருளுக்குள்ளெல்லாம் நான் போக முடியாதுப்பா, அந்த தண்டனை என்னால் அனுபவிக்க முடியாதுப்பா, எனக்கு வெளிச்சம் தாங்கன்னு சொல்லி இப்போயே கேட்டுக்கங்க. நீங்கள் இப்போ செய்கிற அந்த நன்மையான காரியங்கள் தான் பிற்பாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும். அது உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த வேதம் கூட வெளிச்சத்தில் ஆரம்பித்து வெளிச்சத்திலே முடியுது. ஆதியாகமம் 1:3 வாசித்தோம், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு. அப்போ இருந்து வெளிச்சம் ஆரம்பித்தது. கடைசியில் புதிய வானம் புதிய பூமி வந்ததற்கு பிற்பாடு புதிய எருசலேமில் பரம சீயோனில் அங்கே வெளிச்சம் கொடுப்பதற்கு சூரியன் இருப்பதில்லை. ஏனென்றால் அங்கே ராக்காலம் இராது, இரவே வராது, இருட்டே இருக்காது. ஆவியானவரே அதற்கு வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. அப்போ அப்படித்தான் முடியுது பரிசுத்த வேதம். ஒரு வெளிச்சத்தில் ஆரம்பிக்குது, ஒரு வெளிச்சத்தில் முடியுது. இப்போ உங்களுக்கு அந்த வெளிச்சம் அடிக்குதான்னு பார்க்கணும். நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீங்களான்னு இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. இது வாய்ப்பாடு மாதிரி பதிஞ்சிடணும். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, வெளிச்சம் என் கூட இருக்குது, நான் இருட்டுக்குள்ளானவன் அல்ல, இருளுக்குள்ளானவன் அல்லங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் போய் தெரியாமல் ஒரு தீமையான காரியம் செஞ்சிட்டிங்கனாக்க நீங்கள் இருளின் அதிகாரத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நினைக்கிறேன், ஐயோ நான் பகலின் பிள்ளையாச்சே, வெளிச்சத்தின் பிள்ளையாச்சே, நான் எப்படி இருட்டுக்குள்ளே போனேன்? உடனே மனங்கசந்து திரும்பி வந்துடணும். சில நிர்பந்தங்கள் நெருக்கடிகள் வரும்போது அதெல்லாம் நடக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 11:7 ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வெளிச்சம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து பரிசுத்த வேதத்தில் பிரசங்கியாகிய சாலமோன் இதை எழுதுகிறார். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. நீங்க பார்க்குறோம், நம்ம தான் வெயில் அப்படியே காஞ்சிக்கிட்டு இருக்கோம், இன்னும் பயங்கர வெயில் அடிக்குதுப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் மழை காலத்தில், நல்ல குளிர்காலத்தில் எப்படா சூரியன் வரும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படா வெளிச்சம் வரும், எப்போதான் அந்த ஹீட்டு நம்ம கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஏன் இத்தனை நாள் வரைக்கும் வெறுத்தான்?
சூரியனை பயங்கரமாக வெயில் அடிக்குதுப்பா, நிற்கவே முடியல, தாங்கவே முடியல. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது அந்த வெளிச்சம் நமக்கு தேவைப்படுது. அந்த வெளிச்சம் இன்பமானது. அது மாத்திரமல்ல, சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமானது என்று அங்கே சாலமோன் பிரசங்கி அங்கே எழுதுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த வெளிச்சத்தை பார்க்க மாட்டோமா என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அநேக மலை கிராமங்கள் உண்டு, அநேக பனிபடர்ந்த சிகரங்கள் உண்டு, அநேக பனிபடர்ந்த கிராமங்களும் உண்டு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சூரியன் வராதா, எங்களுக்கு வெளிச்சம் வராதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு வெயில் இருக்குது, போதும் போதுங்கிற அளவுக்கு சூரியன் வெளிச்சம் தந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எத்தனையோ பேர் இன்றைக்கு அதுக்கு ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து 15 நாள் இரவும் பகலும் மழை அடிச்சுனாக்க எப்படி இருக்கேன்? இந்த வெயில் கொஞ்சம் வந்தால் துணியை காய போட்டுக்குவோமே, இந்த வெயில் வந்தால் கொஞ்சம் நான் இலைப்பாரிக்குவோமே, வெயில் வந்தால் விறக காய வச்சுக்குவோமே, எப்படி யோசிக்கிறீங்க? ஆனால் வெயில் நல்லா இருக்கும்போது வெறுக்கிறோம். என்ன வெயிலுப்பா பாருங்க, எப்படி மாறுது பாருங்க, மனுஷனுடைய சூழ்நிலை மாறுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15, 16 ஒரே வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள், இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பாருங்க, இப்ப இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் பாருங்க. ஜனங்கள்லாம் இருளில் நடந்துட்டு இருக்கிறாங்க. இருளிலே நடக்கிற ஜனங்கள் இப்ப திடீர்னு அவங்களுக்கு முன்னால பெரிய வெளிச்சம் வருது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அந்த பெரிய வெளிச்சம் யாரு தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வெளிச்சம் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். பாவ இருளில் நடக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர் ஒருவர் உண்டென்றால் அவர்தான் இயேசு. அதே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15, 14 இந்த வசனத்தை சொல்றாரு. இருளில் நடக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதித்தது என்று, அவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டபடி இயேசு பிறந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்று சொன்னால் யோவான் 8:12 சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. இயேசப்பாவே சொல்றாரு, நான் தான் இந்த உலகத்துக்கு ஒளியா வந்தேன், நான் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா வந்தேன். என்னை பின்பற்றி வருகிறவன் இருளிலே நடக்க மாட்டான், இருள் அவனை சூழ்ந்து கொள்ளாது. ஏனென்றால் என்னை பின்பற்றி வருகிறவனுக்கு என்னுடைய வெளிச்சம் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. ஆண்டவர் அவ்வளவு அழகு அற்புதமா அந்த வார்த்தையை சொல்றாரு. நீ என்னை பின்பற்றி வந்தா நீ இருட்டுக்குள்ளே போக மாட்ட, நீ வெளிச்சத்திலே நடப்ப. எத்தனை பேருக்கு இருட்டு பிடிக்கும், எத்தனை பேருக்கு வெளிச்சம் பிடிக்கும் சொல்லுங்க பாப்போம். ரெண்டுமே வேணுங்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இருளை விரும்புவதை பார்க்கலும் வெளிச்சத்தை விரும்புவது நல்லது. ஆமென். எப்பவுமே வெளிச்சம் இருக்கணும், அது நல்லது. அதை குறித்து பின்னால் நான் சொல்றேன். இப்போ எடுத்தேன்னா அது இன்னொரு சப்ஜெக்ட் போகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 8:12 பிரகாரம் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாதாரண வெளிச்சம் இல்லைங்க, அது ஜீவ வெளிச்சம், அது ஜீவ ஒளி. அதை பார்த்தோடனே ஜீவன் உண்டாகணும், அந்த வெளிச்சத்தில் போனோடனே ஜீவன் உண்டாகணும். அப்பா, போன உயிர் தப்பிச்சிச்சுப்பா, எனக்கு இப்போதான் ஜீவன் வந்தது போல இருக்கு. எப்போ இயேசுவின் பின்னால நீங்க போறீங்களோ, அவர் எப்போ நீங்க பின்பற்றுகிறீங்களோ, அப்பத்தான் அந்த ஜீவ ஒளி உங்களுக்குள்ள வரும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. மற்றொரு வார்த்தை நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், அதில் வசனங்கள் 33 முதல் 36 வரை குறித்துக் கொள்ளுங்கள். வசனம் 33 34 வேணா வாசிக்கலாம். யாரும் விளக்க கொளுத்தி மரக்கால கீழே வச்சு மூடி வைக்க மாட்டாங்க. விளக்க கொளுத்திட்டா வெளிச்சம் வந்துட்டு என்ன செய்வாங்க, அதை மேலே ஒரு இடத்துல வச்சு வர்றவங்களுக்கெல்லாம் வெளிச்சம் காண்பிக்க முடியாது, மேலே ஒரு இடத்துல வச்சு இங்கே வச்சா எல்லாருக்கும் வெளிச்சம் தெரியும் தான் வைப்பாங்க. விளக்க கொளுத்தி மரக்கால கீழே மூடி வைக்க செய்வாங்க? செய்ய மாட்டாங்க. 34ஆம் வசனம் பாருங்க. கண்ணானது
சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கு. உங்க இந்த கண்ணு தான் உங்க சரீரத்துக்கே விளக்கு. லைட் ரெண்டும் போச்சான்னு சொல்லக்கூடாது. இந்த 2 லைட்டு உங்க சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது உங்கள் உள்ளத்தில் உள்ளவைகளை ஆராய்ந்து பார்க்கும். உன் சரீரம் பாருங்க. அடுத்து, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். எப்படி பாருங்க, உன் கண்ணு கரெக்டா இருந்துச்சுன்னா, உன் பார்வை கரெக்டா இருந்துச்சுன்னா, உன்னோட எண்ணங்கள் கரெக்டா இருந்துச்சுன்னா, உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண்ணு கெட்டதா இருந்துச்சுன்னா சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல சொல்றாரு, உன் கண்ணு தான் உன் சரீரத்துக்கு விளக்கு, வெளிச்சம். உன் கண்ணு சரியா பார்க்கணும். உன் கண்ணு சரியான வெளிச்சத்துல நடக்கணும். உன் கண்ணு சரியா இருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும், உன் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். உன் கண்ணு கெட்டு போயிருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் கெட்டு போயிடும், உன் வாழ்க்கையும் கெட்டு போயிடும். என்ன அழகா அற்புதமா சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. எந்த டாக்டரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உடம்பு கெட்டு போச்சு, உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவார்? வேற காரணம் சொல்லுவார். ஆனால் நமக்கு நம்ம டாக்டருக்கு தான் தெரியும் உன் கண்ணு சரியில்லைன்னு. உன் கண்ணு சரியில்லை, உன் கண் பார்வை மாத்திரான்னு சொல்லி நம்ம டாக்டர் சொல்லி தருவார். அதைத்தான் இந்த வசனத்தை யாரும் மறந்துடாதீங்க. உங்கள் சரீரத்திற்கு உங்கள் கண்ணு தான் வெளிச்சம், விளக்கு, லைட்டு. உன் கண்ணு நல்லா இருந்துச்சுன்னா உன் சரீரம் நல்லா இருக்கும். இன்னும் அழகாக சொல்கிறாரு பாருங்க. உன் கண்ணு கெட்டு போயிடுச்சு, உன் சரீரம் கெட்டு போயிடும். வாய்ப்பாடு மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் மனப்பாட வசனம். பிள்ளைங்க சொல்லுங்க, வீட்டில் வாசி பழகுங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாடும். ஒரு லைட்டு உங்கள் வீட்டில் இருந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும். எப்பா இந்த லைட்டு போட்டோன்னே தான்ப்பா வீட்டுக்கே ஒரு ஐஸ்வர்யம், ஒரு வீடே ஜெகஜோதியாக தெரியுது. அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை சொல்கிறாரு பாருங்க. உங்கள் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாக இருந்தால், உங்கள் சரீரம் வெளிச்சமாக இருந்துச்சுனாக்க உங்கள் குடும்பமே வெளிச்சத்தில் வரும். ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ வெளிச்சம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்க. வெளிச்சம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வெளிச்சம் இல்லாமல் யாரும் வாழவும் முடியாது. எந்த வெளிச்சம்? இயேசு என்கிற வெளிச்சம் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. அதான் விஷயம். அதான் ஏசப்பாவே சொல்றாரு, நான் தான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வெளிச்சம் உங்களுக்கு அடிக்குதா? இப்ப யாரோ வெளிச்சம் அடிக்கிற மாதிரி இருக்கா? வெளிச்சம் அடிக்கிறா? வெளிச்சம் அடிக்கலன்னா சிக்கல் தான். வெளிச்சம் அடிக்கல அப்படின்னா நீங்க இருட்டுக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க. அப்போ உங்க கண்ணை டெஸ்ட் பண்ணணும். நாளைக்கு ஒரு மருத்துவ முகாம் போட போகிறோம். புது சர்ச்சு கட்டி போடுவோம், மருத்துவ முகாம் நடத்துவோம், கண்டிப்பாக நடத்துவோம். இங்கேயே ஆப்ரேஷன் நடக்கும். 3 மணி நேரம் பிரசங்கம், 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி பூரா கணக்கு கழிக்கம் போட்டு ரெடி பண்ணி விட்டுருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, யோவான் சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரமும் இல்லை. பகலுக்கு கரெக்டா டைம் போட்டிருக்கார். 12 மணி நேரம் தான் பகல். ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடற மாட்டான். உலகத்தின் வெளிச்சத்தை அவன் காண்கிறபடியால் இடற மாட்டான். வெளிச்சம் வரும்போது யாரும் இடறி விழுவாங்களா என்ன? பட்ட பகலே தடுமாறி விழுவாங்களா என்ன? நல்லா தெரியுது, பெரிய குத்தங்கள் நிக்குது. பகல் டம்முன்னு முட்டிட்டு நிக்க முடியுமா என்ன? நிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நிக்கிறாங்க, செல்ல பார்த்துட்டே போய் விழுந்துடுறாங்க. இப்ப நடக்குது. அப்ப இருள் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. யாருக்குள்ள இருக்குது? இப்ப இதுக்குள்ள கைக்குள்ள இருக்குது. இருட்டை வச்சுக்கிட்டே நடந்தா இருட்டுக்குள்ள தான் விழுகணும் போய். அதான் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அடுத்த 10ஆம் வசனத்துல வாசிங்க. ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால், இப்ப பாருங்க, தன்னிடத்திலே வெளிச்சம் இல்லாதபடியினால இடறுவான் என்றார். இடறி விழுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க வெளிச்சமா இருந்தீங்கன்னாக்க நீங்க பேசாம போயிடலாம். எந்த இருட்டுக்குள்ளே நீங்க தைரியமா போகலாம். நாங்க ஏன் இருட்டுக்குள்ள போறீங்கிறீங்களா? நீங்க இருட்டுல போனாலும் நீங்கள் இடறி விழ மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கா? ஏசப்பாங்கிற வெளிச்சம் இருக்கிறார். நீதிமொழிகள் 6:23 உங்களுக்கு மனப்பாட வசனம் தெரியுமா? நீதிமொழிகள் 6:23. நீதிமொழிகள் 6:23 எங்க சொன்னவங்க? யார் சொன்னது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. அப்ப கட்டளை தான், இதுல சொல்லப்பட்ட கட்டளை தான் உங்களுக்கு விளக்காக இருக்கும். மாத்திரமல்ல, இதுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க வெளிச்சத்தை போய் தேடாதீங்க. வெளிச்சம் தேடினீங்கன்னாக்க டெம்பரரியா உங்களுக்கு கிடைக்கும். பீஸு கிட்ட பிடிங்கிட்டாங்கன்னா கரண்ட் வராது. ஆண்டவர் பீஸை பிடிங்கிட்டாருன்னா இருட்டாயிருவீங்க.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்போ இந்த வேதத்தை வாசித்து இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்களை தியானித்து அதை உள்ளுக்குள்ளே வைக்கிறீங்களோ, எவ்வளவெல்லாம் படித்து உள்ளே தியானித்து உள்ளே வைக்கிறீங்க வைக்க வெளிச்சம் அதிகமாகிட்டு சார்ஜ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். எடுத்தோடனே வாசிக்கணும், சொன்ன உடனே வசனத்தை திருப்பணும், அந்த வெளிச்சம் வந்துடணும். பாதி வசனம் சொல்லும்போது மீதி வசனம் வாயில் வந்துடணும். அப்போ நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம், ஃபுல் சார்ஜில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வெளிச்சம் எப்படி வரும் அப்படின்னா, இந்த வேதத்தை தியானிக்கும் போதே வெளிச்சம் வரும். இந்த வேத வார்த்தைகளை கேட்கும் போது தான் வெளிச்சம் வரும். அவரை பின்பற்றுகிற பொழுது வெளிச்சம் வரும். இப்படி எப்படி வெளிச்சம் வரும் என்பதை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால், அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள். ஒரு குறிப்பிட்ட சம்பவம், பவுலை பற்றி உங்களுக்கு தெரியும். அவரோட உண்மையான பேர் வந்து சவுல். சவுல் என்பது ஒரு எபிரேய பேர், ஒரு அராமிக் நேம். ஆனால் பவுல்ங்கிறதுக்கு அதே அர்த்தம் தான் வருது. ரெண்டும் ஒன்று தான், ஏகதேசம் ஒன்று தான். பவுல் அப்போ சவுல் பவுலாக மாறிட்டாருலாம் கிடையாது, ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான். கிறிஸ்தவர்களை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை பிடித்து அடித்து அவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரத்தை பெற்றவர் அப்போஸ்தலனாகிய பவுலா இருந்த சவுல். அந்த சவுல் அப்போ தமஸ்குவுக்கு நேராக அவர் பயணம் போகிறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பவுலுடைய சரித்திரம். அப்போ தமஸ்கு நகர், டமாஸ்கஸ் சொல்லப்படக்கூடிய தமஸ்குவுக்கு அவர் போகிறாரு. குதிரையில் போயிட்டு இருக்காரு. அவரோட சேர்ந்து போர் வீரர்கள் போகிறாங்க. அவர் கையில் உபாத்தி பண்ணுறதுக்கு, அவங்கள தண்டிக்கிறதுக்கான சவுக்கு, சில ஆயுதங்களோட போகிறாரு. அப்போ குதிரையில் போயிட்டு இருக்கும்போது தமஸ்குவுக்கு போகிற வழியில் திடீர்னு ஏசப்பா சந்திக்கிறார். ஒரு பெரிய வெளிச்சம் அடிச்சிச்சு. வெளிச்சம் அடித்த உடனேயுமே அந்த வெளிச்சத்தை கண்கொண்டு பார்க்க முடியாதபடி இந்த சவுல் தரையில் விழுந்து விடுகிறான். குதிரையிலிருந்து கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த உடனேயுமே ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே நீர் யார் அப்படிங்கிறேன். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ப்பா. முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாக இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. நீ முள்ளில் உதைக்கிற மாதிரி இருக்குதுப்பா. அவர் சொல்றாரு. இவர் தட்டி தடவி பார்க்குறாரு, கண்ணு தெரியல. பெரிய வெளிச்சம் அவங்க கண்ணில் அடிச்சாக்க கொஞ்ச நேரத்துக்கு வெளிச்சம் தெரியாது, கண்ணு தெரியாது. நீங்கள் பாருங்கள், சூரியனவே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இப்படி பாருங்கள், அங்கிட்ட என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் சொல்கிறேன், சூரிய பிரகாசத்தை விட 1000 மடங்கு பிரகாசம், லட்சக்கணக்கான பிரகாசம் உடையவர் கர்த்தர் இயேசு. அல்லேலூயா. அதனால தான் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். யார் என் பக்கத்திலே பார்க்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இயேசு. அவர் வெளிச்சமாக பிரகாசிக்கிறாரு. பவுலுக்கு பார்வை போச்சு. 3 நாளாக கைத்தாங்கலாம் நடந்தேன், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த சவுல் யார் தெரியுமா? அவன் ஒரு யூதன், ஒரு நல்ல வேத பாடங்களை கற்றுத்தேர்ந்த வேதபாரகன், நல்ல சமய பெற்றோர்களுக்கு பிறந்தவன், நல்ல ஆஸ்தி அந்தஸ்து உடைய ஒரு பெரிய வசதி வாய்ப்புள்ள ஒரு நபர், சபை சங்கத்திற்கு மூப்பனாக இருந்தவன், ஆலோசனை சங்கத்துக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவனாக இருந்தான், கமால் என்கிற பாத்தினரை இருந்து கல்வி கற்றுக்கொண்டவன். இப்படி பல அடைமொழிகள் அவனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட அந்த பவுல் பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் வர்ற வரைக்கும் இருட்டுக்குள்ளே தான் கிடந்தான். இருட்டில் தான் கிடந்தான். அவனுக்கு அந்த வெளிச்சம் அடிக்கல. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன்கிற வெளிச்சம் அவனுக்கு அடிக்கல. ஏற்கனவே ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் வாசித்த 2ஆம் வசனத்தின் பிரகாரம் அந்த வசனத்தின் வெளிச்சம் அவனுக்கு அடிக்கல. ஏசாயா 9:2 சொல்லப்பட்டிருக்கு, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த வசனத்தை படிச்சிருக்கிறாரு. ஆனா எது வெளிச்சம்னு தெரியல. அந்த வெளிச்சம் தெரியாதபடினால தான் ஆண்டவர் பார்த்தார், ஒரே வெளிச்சமா பளிச்சுன்னு அடிச்சார். பளிச்சுன்னு அவன் முன்னால் அடிச்சனே, அந்த வெளிச்சம் நான் தான்டா, அந்த வெளிச்சம் நான் தான். அதை சொன்ன உடனேயுமே பவுல் அப்படியே, ஆண்டவரே நீர் யாருங்கிறான். இப்படி செய்யற தெய்வம் வேற யாருமே இருக்காது, இவர் அவராக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்பிட்டான். அதுக்கு பின்னால் நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. ஏசப்பா உள்ளே வந்துட்டாரு, இருட்டா இருந்த அவனுக்குள்ள வெளிச்சம் உள்ளே வந்துருச்சு. இவன் வாழ்க்கையே தலைகீழ மாறி போச்சு. அதை சுருக்கமாக கலாத்தியர் 2:20 மட்டும் வாசிங்க. கலாத்தியர் 2:20. எப்படிப்பட்டவனா இருந்தான்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது போதும், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எப்படி மாறிடுச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பேசினாலே வாயில் அடிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க, பின்பற்றுறாங்கன்னா அவங்களை கூட்டிட்டு போய் சிரச்சேதம் பண்ற அளவுக்கு அதிகாரம் பெற்றவன். வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு தெரியுமா? நீ நான் வாழலப்பா, எனக்குள்ள கிறிஸ்து தான் வாழ்றாரு. அப்ப அன்னைக்கு இருந்த வாய் வேற வாய். ஆமா, இன்னைக்கு இருந்த வாய் வேற வாய்.
அன்னைக்கு சொன்னது வேற. இயேசுன்னு சொன்னாக்க வாயில் அடிப்பேன்டா, இயேசுன்னு சொன்னாக்க உன்னை கூட்டி போய் அடிச்சு சவுக்கில் அடிச்சு தலை வெட்டி போடுவேன் என்ன. இப்போ சொல்றாரு அந்த இயேசு இல்லைன்னா அவர் தான் அப்போ எனக்குள்ள வாழ்றாரு. எவ்வளவு மாற்றம். அன்னைக்கு இருட்டில் கிடந்தேன், இன்னைக்கு வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டேன். அந்த வெளிச்சம் எங்கே அடிச்சு? தமஸ்குவுக்கு போகிற வழியில். நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு வெளிச்சம் அடிக்க போகுது. ஆமென். வெளிச்சம் அடிக்கணும். நம்ம வெளிச்சம் அடித்தா தான் வாழ்க்கை. வெளிச்சம் இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. இயேசு என்கிற வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வரலைன்னா நீங்கள் இருட்டுக்கு சமம். நீங்கள் இருளுக்குள்ளே தான் கிடக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த வெளிச்சம் இயேசு. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையிலும் கூட பவுலுடைய அந்த வாழ்க்கையை போல இயேசுவை அறியாமல் கண்கள் குருடாக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு தாங்க உண்மையான தெய்வம்னா, நீ வெளிநாட்டு கடவுளா, நீ வெளிநாட்டு கடவுளை வணங்குறீன்னா அங்கே போடாங்கிறான். வெளிச்சம் அடிக்கல அவங்களுக்கு, வெளிச்சம் அடிக்கல. இயேசு வெளிநாட்டு கடவுளா? அவர் சர்வலோகத்திற்கும் ஆளுகை செய்கிற அதிகாரி, சர்வலோகத்தின் அதிபதி, சகலத்தையும் தன் வார்த்தையில சிருஷ்டித்தவர், சகலவற்றுக்கு முதற் பேரானவர், முந்தின பேருமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்குள்ளதான் சகலமும் அடங்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏதோ ஒரு நாட்டுக்கு, ஒரு தேசத்துக்கு, ஒரு ஊருக்கு தெய்வம் அப்படி கிடையாது. சர்வ உலகத்துக்கும் அவர் தான் கடவுள். அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவரே அவர் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வெளிச்சம் அடிக்கலைன்னா இருட்டில் தான் கிடக்கணும், கண்ணு திறக்காம கூடனா தான் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய இருளின் அந்த அதிகாரத்திலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், உங்கள் இருதயத்தில் இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கண் திறக்கப்பட வேண்டும், வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சவுலுடைய கண் திறக்கப்பட்ட போது என்ன நடந்துச்சங்க? இயேசுதான் தெய்வங்கிற அந்த உண்மை கண்ணு திறந்துருச்சு. அவர் தான் உண்மையான தெய்வம். நாம் இவ்வளோ வேதத்தில் எல்லாத்தையும் A to Z எல்லாத்தையும் படித்து வச்சிருக்கிறோம். இதில் சொல்லப்பட்ட எல்லாமே இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்குங்கிறத வெளிச்சம் அவனுக்குள்ள அடிச்சு. அதனால அவன் பிழைத்து கொண்டான். அநேகருக்கு இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறான். முக்கியமாக ஒரு வார்த்தை, அதில் பவுல் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். என்ன சொல்றாரு? நீங்க வேற எதுவுமே தெரிஞ்சுக்காதீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் கர்த்தர் ஆண்டவரும் ரட்சகருமா ஆக்கினாருங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. வேற எதுவுமே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. எனக்கு அது தெரியல, இது தெரியல, அப்படி எங்கே ஓடி கூகுளை பார்த்து சர்ச் பண்ணி அங்கே போய் இங்கே போய் அதெல்லாம் தேடாதீங்க. இயேசுவை மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதுங்கிறார். 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்கலாம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நானும் கிறிஸ்தவன் தான், என் பேரே டேவிட் தான், என் பேரே சாலமன் தான், பேர்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் சொல்லியும், நானும் சர்ச்சுக்கு போவேனா, நானும் உபாசம் இருப்பேனா, நானும் கூட்டத்துக்கு போவேனா, இல்லை ஐக்கியப்பட்டவர்கள்னு சொல்லியும் நீங்கள் இருட்டில் நடந்தீங்கன்னா, சத்தியத்தின்படி நடக்கலை, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்கிறார். நிறைய பேர் இன்னைக்கு பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்க பாருங்க, எங்கே இருந்தாலும் சரி திருவிழாக்கு மட்டும் வந்துடுவாங்க. வருஷத்தில் ஒரு நாள் திருவிழாக்கு மட்டும் வந்துடுவாங்க. அவங்க திருவிழா கொண்டாடுற கிறிஸ்தவர்கள், பேருக்கு கிறிஸ்தவர்கள். நான் போய்த்தான் திருவிழாவை ஆரம்பிப்பேன் தெரியுமா? எதுக்கு? போன வருஷம் அவன் குத்துனேன், இந்த வருஷம் நான் குத்த ரெடியாக இருப்பேன். அதுக்கு தான் திருவிழா நடக்குது. நல்லா இப்போ நிறைய கடை பக்கத்துலேயே வந்துடுச்சு, பச்சை போட்டு கடை நிறையா வந்துடுச்சு. இரவும் பகலும் ஓயாமல் சர்வீஸ் பண்ணுறாங்க. நடக்குது, திருவிழா நடக்குது, நல்லபடியாக நடக்குது. அடிதடி வெட்டு குத்தோட முடியுது. அப்போ தான் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவோடு கூட ஒளிநிடத்தில் ஐக்கியப்பட்டவன்னு சொல்லியும் இருளே நீங்கள் நடந்தால், நீங்கள் சத்தியத்தின் மட்டும் நடக்கலை, பொய் சொல்கிறீங்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நான் எந்த தப்பும் செய்யலையா? நான் யாருக்கு துரோகம் செஞ்சேன்? எனக்கெல்லாம் அப்படி தெரியாதா? எனக்கு அந்த எண்ணமே இல்லையா? இல்லை, இதெல்லாம் தப்பு சொல்றாரு. நான் பாவமே செய்யலைன்னு சொன்னீங்கன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருக்கிறோம், சத்தியம் நமக்குள்ள இல்லைங்கிறாரு. 9, 10 வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, எல்லா இருள் என்கிற அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார்
சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நான் பாவம் செய்யலன்னு சொல்லிட்டோம்னா இப்ப அவரை பொய்காரனா மாத்திடுவோம். அப்பெல்லாம் சொல்லுவாங்க, அவரே பொய்காரனா மாத்திவிட்டீங்களா, கடவுளையே பொய்யா மாத்திவிட்டீங்களான்னு சொல்லிடுவாங்க. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க வெளிச்சத்துல நடந்தீங்கன்னா நீங்க அவரோட பிள்ளைங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க. நிறைய இடங்களுக்கு போகும்போது உங்களை பார்த்தாலே சொல்லுவாங்க, சிஸ்டர் சர்ச்சுக்கு போறீங்களோ அப்படிவாங்க. எப்படி தெரியும்? இல்லை, பார்த்தாவே தெரியும். முகத்தை பார்த்தாலே தெரியும். பிரதர் சர்ச்சுக்கு போறீங்களோ? எது சர்ச்சுக்கு போறீங்க? அப்போ என்னன்னா அந்த ஒளி, அந்த வெளிச்சம் உங்க முகத்தில் இருக்கு. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் அப்படியே பிரகாசமா மாறி பாத்திரம் சொல்லிடுவாங்க, டேய் அவங்க சர்ச்சுக்கு போறவங்கயா அப்படியா அப்படிமா. எப்படி தெரியுமா? அதெல்லாம் தெரியுங்க, முகத்துல தான் எழுதி ஒட்டியிருக்க. அப்போ நாம் அவரோட ஐக்கியப்பட்டிருந்தா அந்த வெளிச்சம் நம்ம முகத்தில் பிரகாசிக்கும். நீங்கள் எங்கே போனாலும் ஜெயம், எங்கே போனாலும் வெற்றி. நான் ஒளியில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் அவன் ஒளியில் நடக்கல, இன்னும் வரைக்கும் இருட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். காண்கிற சகோதரனத்திலே அன்பா இல்லாதவன் காணாத தேவனை தரிசிப்பது எப்படி? கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற சகோதரன்ட்ட அன்பா இல்லை, ஐயோ கடவுள் மேலே அன்பா இருக்கிறேன், கடவுள் மேலே பிரியமா இருக்கிறேன்னு சொன்னால் பெரிய பொய் சொல்றான்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்கிற சகோதரன் மேலே முதல் அன்பா இருந்து பழகுங்க. முதல்ல ஒரு ஐக்கியமா இருக்க பழகுங்க. நல்லதோ கெட்டதோ அனுசரித்து போக பழகணும். பல நேரங்களில் பல யோசனைகள் சிந்தனைகள் வரும். இப்போ நம்ம ஒரு ட்ரெண்ட் எப்படி தெரியுமா? சென்மத்துக்கு அவங்க கூட பேச மாட்டேன் தெரியுமா? செத்தாலும் போக மாட்டேன்னா அப்புறம் எப்படி உங்கள் கடவுள் உங்களுக்கு காசு வந்துடுவார்? அப்புறம் ஏன்னா காண்கிற சகோதரத்தில் அன்பா இல்லை நீ, அப்புறம் எப்படி காணாத தேவனத்தில் அன்பா இருக்கிறீங்க? அதை தான் சொல்றாரு பாருங்க. அடுத்த 10ஆம் வசனம் வாசிங்களேன். அன்பு கூறுகிறவன், தன் சகோதரத்திலே அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவன் தான் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை. அவனத்தில் இடறல் ஒன்றும் இல்லை. சகோதரனுக்கு கூட பிறந்த சகோதரன் மட்டும் சொல்லல, நம்ம எல்லாருமே சகோதரன் சகோதரியா தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் சகோதர சகோதரியில் தான் இருக்கிறோம். நீங்க பாருங்க, ஒருத்தர் சொன்னீங்கன்னாக்க பிரதர் நீங்க அந்த ஊரா, அப்போ அவர் எங்கள் மாமா உங்களுக்கு தெரியுமே, அட நான் எங்கள் பெரியப்பா தாங்க பாரு. அப்போ ஒன்று ஐயோ நம்மலாம் பங்காளிங்க, நம்ம எல்லாம் ஒன்றுக்கு அண்ணன் தம்பிங்க. எப்போ இப்படிலாம் வந்தேன், அப்போ எல்லாமே நம்ம எல்லாம் சகோதரன்லாம் வந்துடுவோம். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. சகோதரனா கூட பிறந்தவன் தான் சகோதரன் இல்லை. அதனால தான் சொல்கிறாரு 11ஆம் வசனத்தில், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். நல்லா கவனமாக கேட்டுக்கங்க. நான் சகோதரனை பகைச்சிக்கிட்டவன் இருளில் தான் நடக்கிறான், இருளில் தான் வாழ்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் பவுல் மாதிரி தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறான். எது அவனை கண்ணை குருடாக்கிருச்சு? அறியாமை என்கிற இருள், பகை என்கிற இருள், விரோதம் என்கிற இருள், கோபம் என்கிற இருள், மூர்க்கம் என்கிற இருள், பிடிவாதம் என்கிற இருள் சூழ்ந்துருச்சுன்னா கண்ணை மூடி மறைச்சிடும். அதெல்லாம் சொல்றாரு, இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாது இருக்கிறான். நீங்க போற வழி உங்களுக்கு தெரியுமா? நீங்க எங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நம்ம போகிற வழி அதுதான். அந்த நித்திய ஜீவனுக்கு போறதுக்குள்ளதான் இவ்வளவு போராட்டம். குடும்பத்தில் இன்னைக்கு அந்த காரியத்தை சொல்லும்போது மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் நிற்கிறாங்க. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம், மருமை ஒரு பக்கம், மருமக ஒரு பக்கம், பேரப்பிள்ளை ஒரு பக்கம். ஒற்றுமை இல்லை. அவங்க விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றதான் கரெக்டு, நான் சொல்றது தான் நடக்கணும், என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு, நான் ஏன் பேசினேன்? அது சுருக்கமாக சொல்லுவாங்க, கணவன் மனைவிகள் சண்டை வந்துருச்சு, 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க, திடீர்னு பேசலை, எது நடந்தாலும் சீட்டில் தான் எழுதி கொடுக்கறது, சீட்டில் எழுதி கொடுத்து வச்சுறது. கணவன் வந்தார், காலைல சீக்கிரமாக ஆஃபீஸ் போனேன், 6 மணிக்கு என்னை எழுப்பி விடவும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு மடிச்சு வச்சுட்டு போயிட்டார். இந்த அம்மா விட்டுருச்சு, பார்த்தாரு 7 மணி அடிச்சிருச்சு, வந்து சத்தம் போகிற 6 மணிக்கு எழுப்பி விடுன்னு எழுதி வச்சுட்டு போயிருந்தேன்ல, பக்கத்தில் இன்னொரு சீட் இருந்துச்சான், 6 மணி ஆகிவிட்டது எழுந்திருக்கவும்னு. இது இப்படி போனால் எப்படி வாழ்க்கை நடக்கும்? அப்புறம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இப்படின்னா தன் சொந்த சகோதரத்தில் அன்பா இல்லைன்னா கடவுளை எப்படி நீங்கள் அன்பா இருக்க முடியும்? கடவுள்கிட்ட அன்பா இருக்க முடியும்? கடவுள் உங்களுக்கு நல்ல செய்வன் எப்படி நீங்கள் நினைக்க முடியும்? அதெல்லாம் நினச்சி கூட பத்திரக்கூடாது. முதல்ல அன்பா இருக்க பழகணும். அதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அன்பா இருப்பது எப்படி கிளாஸ் எடுப்போம். புது சர்ச்சை வந்ததுக்கப்புறம் அதுக்கும் கிளாஸ் எடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இறுதியாக 1 கொரிந்தியர் புத்தகம், சரி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசி நம்ம நிறைவு செய்ய போகிறோம்.
தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். எப்படி தெரியுமா குருடாக்கி வச்சிருக்கிறான்? போடா, உனக்கு என்ன, உன் வீட்டுக்கு இளவுக்கு வந்தானா என்ன, நீ போறேங்கிற, உன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தானா என்ன, நீ போய் மொய் வைக்க போறேங்கிற, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொல்றேன் இல்லையா, நீ போய் சாப்பிடத்தான் போற. இப்படி சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அவன் போறவனையும் இங்க எடுத்து விடுவாங்க. அவன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்கப்பா, இருந்து வந்து வீட்டில் வெத்தலை வச்செல்லாம் கூப்பிட்டுருக்கிறான்ப்பா, போயிட்டு வரேன். எனக்கு என்ன இன்னும் பெரிய இன்னைக்கு வந்து சொந்தம் வந்துருச்சோ கூடிருச்சோ குத்தி விட்டுருவாங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனசை கூடாக்கி விட்டுறான். போய் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி சகோதரன் கூட அந்யோன்யம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக குத்தி விட்டு போயிருக்கான். அப்புறம் எப்படி குடும்பம் நல்லா இருக்கும், எப்படி வாழ்க்கை ஓடும்? பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவே கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். 6ஆம் வசனம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அன்னைக்கு சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்ப யாருக்கெல்லாம் இருதயத்தில் இந்த பிரகாசம் இருக்குதோ, இந்த வெளிச்சம் இருக்குதோ, இந்த அறிவாகிய ஒளி இருக்குதோ, அவர்கள் எல்லாரும் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவர்கள் பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் தான் உலகத்தை ஜெயிப்பாங்க. அவங்க தான் உலகத்தை ஜெயிப்பாங்க. மற்ற எல்லாரும் புறம்பான இருளை தள்ளப்படுவாங்க. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அவனை நம்பி நான் கேட்டேன், என்னை நம்பி அவன் கேட்டான்னு அங்கே உள்ள ஓட்டு அழுதுட்டு இருப்பாங்க. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய சாயலாக இருக்கிற அந்த கிறிஸ்துவனுடைய மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்குள்ளே பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இப்போ இந்த பரிசுத்த வேதத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பரிசுத்த வேதமானது ஒரு வெளிச்சத்தில் ஆரம்பித்து இன்னொரு வெளிச்சத்தில் முடியுது. அந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற அந்த வெளிச்சத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த வெளிச்சம் இயேசு. அந்த வெளிச்சம் யாரு? இயேசு வந்துட்டாருன்னா இருளெல்லாம் நீங்கி போயிடும். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அறியாமை இருள், பகை என்கிற இருள், விரோதம் என்கிற இருள், எல்லா இருளையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இயேசு மட்டும் உள்ளே வந்தால் போதும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பேரளவுக்கு மட்டும் ஆமாம் நானும் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னாக்க நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்ட்டார். பேரு கூட சொல்லக்கூடாது, அதை வாழ்க்கையில் நிரூபித்து காமிக்கணும். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் உங்கள் செயல்பாட்டை பார்த்து சொல்லணும். ஒரு சர்ச்சுக்கு போகிறவர் போலங்க, ரொம்ப நியாயமாக நடக்கிறார், ரொம்ப நீதியாக நடக்கிறார், உங்களை பார்த்து நடக்கைகளில் சொல்லணும். உங்களோட இருதயத்தினுடைய சொல், செயல், நடக்கைகளில் கிறிஸ்தவ விளங்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, சங்கீதத்தில் 119ஆம் சங்கீதம் 130ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வு உள்ளவர்கள் ஆக்கும். அப்போ வசனத்தில் இருக்கிற வெளிச்சம் தான் பேதைகளையே உணர்வு உள்ளவர்களாக மாற்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக நீங்கள் வெளிச்சமாக மாறணும்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வசனத்தை படிங்க, வசனத்தை கேளுங்க. இந்த புஸ்தகத்தில், இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். மற்ற எல்லாரும் அதை நீங்கள் தான் நிரப்பிக்கணும். நீங்கள் பாக்கியவானா இருக்கணுமா? இந்த வார்த்தையின்படி நடங்க. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணுமா? வார்த்தையின்படி நடங்க. மற்றவங்க கூட சந்தோஷமா இருந்து உலகத்தை ஜெயிக்கணுமா? வார்த்தையின்படி நடங்க. வசனம் தான் வெளிச்சம், அந்த வார்த்தை இயேசு தான். அதனால தான் இந்த முன்னால பக்கத்தை முடிஞ்சவங்க வாசிச்சு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன், அதைத்தான் மெயினாக எழுதி போட்டிருக்கிறான். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அவர் தான் இயேசு. ஆகவே அந்த இயேசு அல்லாமல் வெளிச்சம் இல்லை. அந்த வெளிச்சம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா இயேசு தான். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ பிரயாசப்படுங்க. இந்த சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. சொந்த சகோதரத்தில் அன்பாக இருக்க பழகுங்க, மற்றவங்களுக்கு முன்பாக சாட்சியாக வாழ பழகுங்க. அதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் இருளே நடக்க மாட்டீங்க, இருட்டு உங்களை சேதப்படுத்தவே செய்யாது.
நீங்க மரண இருள நடந்தா கூட அவருடைய கோலும் தடி உங்களை தேற்றும். நீங்க மரண இருளுக்குள்ள நீங்க போனா கூட அவர் உங்களை விடுவிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார்.